Hi friends, welcome back to Jptechstudio. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் பார்த்தோம்னா தனுஷ் ஜெகமதேந்திரம் பேனர் எப்படி நம்ம மொபைலில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம்னா ஃபோட்டோ எடிட்டர். இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறது என்னடா இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தோணும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப சூப்பர்பான அப்ளிகேஷன் நம்ம பேனர் எடிட் பண்ணுறதுக்கு மொபைலில். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணுற பேக்ரவுண்ட் பிஎன்ஜி அது எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே போடுவேன். ஓகேவா? நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். மேலே இருக்குல்ல, மேலே இதை கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஓகேவா? ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகும். இப்போது இந்த கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 இருக்கும். அதில் எஃபெக்ட் 1 இருக்குல்ல, ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளர்ன்ற ஆப்ஷன் வரும். ஓகேவா? அந்த பிளர்ரை கொடுத்து ஒரு 29-30 அந்த அளவுக்கு கொஞ்சம் பிளர் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குல்ல ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணோடனே இந்த 3 கோடு இருக்குல்ல கீழே கடைசியாக, அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கடைசிக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டு/இமேஜில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கா, அங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது, செகண்டு வந்து பிக்சரு கேலரியில் சூஸ் பண்ணுறது, தேர்டு அதாவது ஷேப்ஸ், ஃபோர்த்து இமேஜாக. இப்போ நம்ம இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்படி தான் அவங்க கிளிக் பண்ணோடனே கேலரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களோட ட்ரைவ் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் எந்த பிக்சர் எடுக்கிறீங்களோ அந்த பிக்சர் எடுக்கலாம். ஓகேவா? நான் பிக்சர் சூஸ் பண்ணிட்டேன். இந்த பிக்சர் சூஸ் பண்ணோடனே ஏன்னு இருக்குல்ல கீழே, அந்த ஏவை ஒரு டேப் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஷேப்ஸ்னு வரும். இன்னொரு டேப் பண்ணிங்கன்னா பிளர். ஓகேவா? பிளர் பக்கத்தில் பெயிண்ட் ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் எங்கே கம்மி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டாட் போட்டு சர்க்கிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? ஹார்ட்னஸ் சைஸ் கம்மி பண்ணுறது, சைஸை ஒரு 115 வச்சுட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு ஓகேவா? நம்ம ஃபேஸ் மட்டும் தான் தேவை. நான் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் கிடச்சி மேலே எல்லாம் அழைச்சிடலாம். கீழே எரேசர் இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா அழைச்சிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? வந்தோடனே எப்படி நவுந்துச்சுன்னா மேலே அந்த ஆப்ஷன் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுவே அலைன் ஆகிடும். ஓகேவா? இதை சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே, என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஓகேவா கரெக்டாக இங்கே ஃபிட் பண்ணுறேன். வெயிட். ஓகே, தனுஷ் இமேஜ் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு கீழே 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்ட் மோடுன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓவர்லே அந்த ஆப்ஷனை கொடுத்து விட்டேங்க. ஓகேவா? இப்போது திரும்பி அந்த 3 கோடு கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்க. ஏன்னா ஒன்று இருந்தால் அவ்வளோ தெரியாத போல் இருக்கும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதையும் மேலே அலைன் பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ அலைன் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு தெரியும். ஓகேவா? கடைசியில் லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம வேறு எதனா யூஸ் பண்ணக்குள்ளே இதை நவுறாமல் பார்த்துக்கலாம். லாக் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இது ஒருக்குள்ள ஏரோ ஓட்டம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் இமேஜ். அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, ஒரு டேப் ஷேப் வரும், அது வந்து ப்ரஷ் வரும். ஓகே, ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த படத்துடைய நேம் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த படத்தோடைய பேர் வந்துடும். ஓகேவா? அது சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிட்டு திரும்பி இந்த 3 டாட் பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷனில் ஹார்ட் லைட் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கலரில் இருக்கும். ஓகேவா? கொடுத்துட்டு அதை லாக் பண்ணிவிடுங்க. லேயர் ஆப்ஷனில் லாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜில் அதே போல் ப்ரஷ் ஆப்ஷனில் நம்ம இந்த தனுஷ் நிற்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்ளை. ஓகேவா? வந்துடுச்சு. இப்போது நான் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே எதனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா திரும்பி இந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் கொடுத்துட்டு இங்கே எதனா எழுத்து தெரிகிற மாதிரி எதனா எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளை. இப்போது லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் இங்கேயுமே நவுத்த முடியும், இந்த 3 கோடு. ஓகேவா? அதனால் அந்த ஜெகமதேந்திரம் பிஎன்ஜிக்கு கீழே இதை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷனில் பிளெண்டில் நம்ம ஓவர்லே கொடுத்துக்கலாம். ஓகே, ஓவர்லே ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ளேஸ் ஆகிடும். நம்மளுக்கு தனுஷோட ஃபோட்டோ பின்னாடி ப்ளேஸ் ஆகிடும். ப்ளேஸ் ஆகிட்டோடனே அடுத்து
ஓகே, இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தனுஷோட 40 படம் ஜெகமதந்திரம் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கான லிங்க் தான் டெலிகிராம் சேனலில் கீழே போடுவேன். மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி பிஎன்ஜி பேக்ரவுண்ட்லாம் டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ரொட்டேட் ஆப்ஷன். ஓகேவா? இந்த ஏரோ எதுக்குன்னா தானாக அதுவே ரொட்டேட் ஆகிடும் எல்லா சைடும். ஓகேவா? இது வந்து நம்மளே சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம இந்த சைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலில் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்களா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு blend மோடில் ஓவர்லே லாக் பண்ணிக்கலாம். லேயர் பண்ணிவிட்டு ஓகே, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பார்டரு இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கான லிங்க்லாம் டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் க்ராப் பண்ணுறது நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 4 மட்டும் தான் எனக்கு தேவை. அதனால் க்ராப் பண்ணிவிட்டு சைஸ் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் பேனரில். ஓகேவா? இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஃபோட்டோ ஃபிட் பண்ணிடுறேன். ஓகே, அதையே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அது நீங்கள் கம்மி பண்ணால் க்ராப் பண்ணிக்கலாம். 2 மட்டும் போதுன்னா 2 க்ராப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சைஸ் கம்மி பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகேவா, லைட்டாக ப்ளர் ஆகிடும் உங்கள் இமேஜ். ஓகேவா? அது நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் கடைசியில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கான எம்பி அதிகமாகும். மேலே பாருங்கள் 1 MBன்னு காட்டுது. ஓகேவா? இப்படி இழுத்து விட்டுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துடணும். உங்களுக்கு இன்னும் அதிகமான எம்பியில் வேணும்னா திரும்பி ரீசைஸ்னு கொடுத்து நீங்கள் இழுத்து பாருங்கள் 8 MB அது போல் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு குவாலிட்டி கிடச்சவொடனே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜேபிஜி அதில் கேலரி குவாலிட்டி 100ல் இருக்கா 100 வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் உங்களோட இமேஜ் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.